வானம் திறக்கப்படட்டும், வானாதி வானங்கள் திறக்கப்படட்டும். எல்லா அந்தகார சக்திகளும் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே. Lord, let you open the door of heaven, Lord. Jesus. Oh, the power of Jesus. Mighty and wonderful Jesus. We welcome you, Lord. பாதாளத்தில் கிடக்கிற மக்களை உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனே, நீர் வாரும், நீர் வாரும். எங்கள் மத்தியில உலாவுவீராக, எங்கள் மத்தியில உலாவுவீராக. இன்று இரவு ஒருவராவது நன்மைகளை காணாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாக்கியத்தை பெற்று போக வேண்டும். தரித்திரம் மாறி போக வேண்டும். வாழ்க்கையில் தடுமாறின வாழ்க்கை சீர்பொருந்தி போக வேண்டும். இருளின் சக்திகள், பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள் அத்தனையும் மூடி மறைந்து மகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் போக வேண்டும். ஒலிபரிக்கும் மூலமாய், மீடியாக்கள் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் தன்னுடைய பேரருள்வை பொழிந்தல்வீராக, பொழிந்தல்வீராக. ஒருவரையும் நீ வெட்கப்படுத்த மாட்டீரப்பா, ஒருவரையும் நீ துக்கப்படுத்த மாட்டீர். மரண தருவாயில் இருக்கிற, மரண கட்டுகள் சிக்கி இருக்கிற ஒரு குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நான் கொண்டு வருகிறேன். இயேசுவே, அவருடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும், மரண கட்டு உடைக்கப்படட்டும், உடைய வாழ்நாள் நீடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்ந்திருக்க உதவி செய்கிறார். அவள் எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, 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 உமக்கு நன்றி. பலருடைய வாழ்க்கையில் அடைபட்டு கிடக்கிற ஆசீர்வாதம் இன்று திறக்கட்டும், இன்று திறக்கட்டும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். இன்று கூட நம்முடைய தியானத்தில் கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16 முதல் 21 வரைக்கும் நாம் எவைகளை செய்யக்கூடாது என்று கலாத்தியருக்கு புத்திமதி எழுதுகிறது. நமக்கும் தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வு, மாம்சத்துக்குரிய வாழ்வு. மாம்சம் இச்சையை நிறைவேற்றுகிறது, ஆவி மாம்சம் போராடுகிறது, அதற்கு விரோதமாய் இச்சிக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் ஆவியினால் நிரத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலை, வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:26 பாருங்கள். நீங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாதிருங்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் கோபம் ஊட்டாதிருங்கள், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்கள் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் பவுலடிகளார் கூறுகிற ஒரு துல்லிபமான ஒரு கருத்து.
இப்படி மக்கள் வாழக்கூடாது. கிறிஸ்து இயேசு நம்மோடு சஞ்சரிக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் ராஜ்யம் நம் குடும்பத்துக்குள் இறங்கி வர வேண்டுமானால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்துக்குள் அவர்கள் வந்து குடியிருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கக்கூடாது. இவைகள் மாம்சம் என்று விளக்குகிறார். மட்டுமல்ல, கலாத்தியர் 5:24 நீங்கள் படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். And there are Christ have crucified the flesh with the affections of the lust. விரும்புகிற காரியத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய அவயவங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்கள் சிலுவையை சுமந்து வர வேண்டும் அப்பா. நேற்று அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது அதிகம் என்று நினையாதிருங்கள், பாரம் என்று நினையாதிருங்கள், இலகுவாய் இருக்கும் அப்பா. அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும். எனவே நாம் இவைகளை சிலுவையில் அறைய வேண்டும். மாம்சத்தை அறைய வேண்டும். நம்முடைய உள் கருத்துக்களை, எண்ணங்களை அறைய வேண்டும். இந்த மாம்சம் விரும்புகிற ஆசை சிலுவையில் அறைய வேண்டும். இந்த மாம்சம் இச்சிக்கிற இச்சையை சிலுவையில் அறைய வேண்டும். கொஞ்சம் கடினமான காரியம், லகுவான காரியம் என்று சொல்ல முடியாது. என்னுடைய 33 ஆண்டுகள் ஆவியானவரோடு நடக்கிற இந்த பயணத்தில் நான் அனுதினமும் செய்கிற ஒரு ஜெபம் இது. ஆண்டவரே, என் மாம்சம், அதன் ஆசை, அதன் இச்சைகளை அப்பா நான் சிலுவையில் அறைகிறேன். நான் சிலுவையில் அறையட்டும். என்னால் சில காரியத்தை சுமக்க முடியவில்லை. I can't bear the something worldly problems. நான் சிலுவையில் அறையட்டும் அப்பா. என் மாம்சம் இச்சிக்கிறது ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையட்டும். என் மாம்சத்திற்கும் ஏதோ ஒரு ஆசை தூண்டி எழுப்பப்படுகிறது. என்னை சிலுவையில் அறையட்டும். என்னுடைய அவயவங்கள் சிலுவையில் அறையப்படட்டும். என்னுடைய கைகள் சிலுவையில் அறையப்படட்டும். I have some affections. எனக்கும் சில ஆசாபாசங்கள் இருக்குப்பா, அதை சிலுவையில் அறையுங்கப்பா. நான் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். நமக்கு சிலுவை அவசியம். சிலர் சொல்லுவார்கள், தம்பி இந்த சிலுவையெல்லாம் போடக்கூடாதப்பா, இயேசுநாதர் சிலுவையை சுமந்து அடித்து கொல்லப்பட்டார், அது ஒரு சபிக்கப்பட்ட காரியம். எல்லாம் சிலுவையை போட்டுக்கிட்டு, செயினை போட்டுக்கிட்டு, அதுல சிலுவையை சுமந்துக்கிட்டு, சிலுவை போன்ற காட்சி வந்தாலும் நான் துண்டித்து விடுவேன்ப்பா, எனக்கு பிடிக்காது. That is curse. The cross is curse. ஆனால் அதே காரியத்தை பவுலடிகளார் சொன்னார், நான் கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயோ, சிலுவை என்றால் பயம் அல்ல. சிலுவை என்றால் நமக்கு அது பயம் அல்ல. அதன் வழியாக தான் நமக்கு ஆண்டவர் பேசுகிறார். சிலுவை மரணத்தை கொண்டு வருகிற ஒரு கருவிதான், பொல்லாத கருவி. தூக்கு தண்டனை கொடுப்பது போல என்றைக்கு இயேசு அதை சுமந்தாரோ அது விலையேற பெற்றதாய் மாறிவிட்டது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் அப்பா. கலாத்தியர் 5:25 படித்து பாருங்கள். எதற்காக? நாம் ஆவியிலே பிழைப்பதற்காக, ஆவிக்குரிய நடப்பதற்காக, கிறிஸ்துவோடு நாம் நடப்பதற்காக, சஞ்சரிப்பதற்காக. மிக முக்கியமான காரியம் ஆவிக்குரிய வாழ்வு. மாம்சத்தில் அவரோடு நடக்கவே முடியாது.
நடக்கவே முடியாது. எங்கெங்கும் நாம் போகிறோம், வேலைகளை செய்கிறோம், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறோம், கல்லூரிகளுக்கு போகிறோம், வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், மற்ற இடங்களுக்கு போகிறோம். நம்முடைய அவயவங்களை கட்டுப்படுத்த முடிகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கட்டுப்படுத்துவது கடுமையான காரியம். ஒரு தடவை நான் என்ற காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள், அந்த காலத்தில் அழகான ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒருத்தியை வச்சிருக்கிறான்ப்பா என்று சொல்லுவார். நான் அதை சிந்தித்து கொண்டே இருந்தேன். ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தேன். என்னடா ஒரு பழமொழி போல சொல்றாங்களேன்னு. அப்புறம் தான் புரிஞ்சுது, எப்படிப்பட்ட ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒண்ணு கிடையாது. குரங்கு புத்தி அவனுக்கு, அதனால ஒன்னு பின் ஒன்னா தாவிட்டே இருப்பான். மைண்ட், மனம், குரங்கு மனம். குரங்கு எப்படி தாவுகிறதோ அதே போல ஒரு தாவுகிற மனம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் காலையில் எழும்பின உடனே, அப்பா எனக்கு இந்த பொல்லாத சிந்தனை வருகிறது, கோபம் தலைக்கு முட்டிட்டு நிக்குது. நாங்கள் சென்னையிலிருந்து இங்கு வரும்பொழுது மத்தியான சாப்பாட்டுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அந்த ஹோட்டல் போய் சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு குடும்பம் வந்தது. எதேதோ ஆர்டர் பண்ணாங்க. அதுல வந்த ஒருதி எனக்கு நூடுல்ஸ் தான் வேண்டும் என்று சொன்னாள். சாரி, ஃப்ரைட் ரைஸ் வேண்டும் என்று சொன்னாள். அவன் கணவன் என்று நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, வேற சாப்பாடு ஆர்டர் பண்ணுவேன்னா. இவளுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். கவனித்து கொண்ட நேரம் முன் வரிசையில் இருக்கிற பெஞ்சில், அந்த டேபிள் கோபம் வந்தது. கையை முறுக்கினாள். அந்த டேபிள ஒரு அடி அடித்தாள். டாருங்கிற ஒரு சத்தம் கேட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். எழும்பினா நேர மொபைல் போனை தூக்கிட்டு வெளியே போன. கோபம். அநேகருக்கு டென்ஷன், பிரஷர், என்ன பேசுகிறோம் என்றே தெரிய மாட்டேங்குது. ஐயோ அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க, ரொம்ப வேலை படுங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தம். இவையெல்லாம் போக்குவதற்காக தான் இந்த பிரசங்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பா, உன் கோபத்தை சிலுவையில் அறை. கமான், நெய்ல. உன் பொறாமை குணத்தை சிலுவையில் அறைந்து கொள். எரிச்சலை சிலுவையில் அறை. கண் சரியில்லையா, சிலுவையில் அறையப்பா. வாலிப தம்பி ஒருவன் 70 வயது தாண்டின ஒரு முதியவரை பார்த்து கேட்டானா, ஐயா உங்களுக்கு 70 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது, எனக்கு வாலிப வயது, என்னுடைய 5 புலங்களையும் அடக்குவதற்காக ரொம்ப கஷ்டப்படுகிறேன். என் மாம்சம் சில காரியங்களை இச்சிக்கிறது, ஆசை தூண்டுகிறது, என்னால் சரியான பாதையில் நடக்க முடியவில்லை. தயவு செய்து, இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து விட்டீர்கள், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் ஐயா, நான் இவைகளை எப்படி கட்டுப்படுத்தி வாழ்வது என்று. அந்த 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர் சொன்னாராம், தம்பி எப்பொழுது எனக்கு அடங்குமோ அப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று. வயதெல்லாம் வரம்பு கிடையாது இதற்கு. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லையப்பா எந்த வயதிலும் நீ சிலுவையில் அறைய, உன்னை சிலுவையில் அறைய வேண்டும், அது மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். சிலருக்கு சில கண்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிலருடைய கண்கள் சரியில்லாமலே போகிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:3-7 சிம்சோன் என்று ஒருவரை குறித்து இங்கு வேதம் விளக்கம் கொடுக்கிறது. அவன் சொல்லுகிறான், என் கண்ணுக்கு இவள் பிரியமானவள். தாயின் தகப்பனும் சொல்லுகிறார்கள், வேண்டாப்பா இந்த பெண் வேண்டாம் உனக்கு. இல்லப்பா இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். ஏழை படித்து பாருங்க, சொல்லுகிறார், அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள்.
வாலிப பிள்ளைகள் கண்களை சிலுவையில் அறைய வேண்டும். அநேகர் நம்முடைய கண்களை சிலுவையில் அறைய வேண்டும். சிம்சோனுக்கு இருக்கிற பலவீனம் அதுதான். பெரிய பராக்கிரமம் சாலி, யுத்த வீரன், ஒரே ஒரு கழுதை தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்று குவித்தவன், சிங்கத்தின் வாயை கிழித்தவன். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த இந்த சிம்சோன் பெண் விஷயத்துல கொஞ்சம் வீக்கப்பா. மீதி எல்லாம் பெர்ஃபெக்ட். அவர் தண்ணி அடிக்க மாட்டாரு, அவர் ஸ்மோக் பண்ண மாட்டாரு, அவர் கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு. ஆனால் இந்த விஷயத்துல கொஞ்சம் பலவீனங்க. சிம்சோனின் பலவீனம் அதுதான். சிம்சோனின் பலவீனம் அதுதான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14:17 படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் திருமணம் செய்யும்படியாக அந்த பெண்ணிடத்தில் போய் திருமணம் செய்து கொண்டு அங்கு இருந்த பொழுது அவன் போட்ட விடுகதைக்கு பதிலை சொல்வதற்காக அந்த ஜனங்கள் எல்லாம் அவனுடைய மனைவியை போட்டு வாட்டி எடுத்து விட்டார்கள். உன்னை கொன்று விடுவோம், அழித்து விடுவோம், எனவே நீ உன் புருஷனிடத்திலிருந்து விடுகதைக்கு பதில் என்பதை கேட்டு சொல் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, 7 நாளளவும் சிம்சோனை அவள் வாட்டி வதைத்தாள். அலற்றிக் கொண்டே இருந்தாள், அலற்றிக் கொண்டே இருந்தாள். எனவே அவன் விடுகதையை அவளிடத்தில் சொல்லிவிட்டான், அவன் பதிலை சொல்லிவிட்டான். இதுதான் சிம்சோனுடைய சுபாவம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:4 படித்து பாருங்கள். இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்தான். தெளிலால் அவருடைய பெயர். எப்படியாவது இந்த தெளிலால் இவனுக்குள் இருக்கிற செத்து மடிந்தான். காரணம் செத்து மடிந்தான். காரணம் என்ன? தன்னுடைய சில சுபாவங்களை அவனால் விட முடியவில்லை. மட்டுமல்ல, கண்கள் செய்கிற இன்னொரு பாடை பாருங்கள். தாவீது ராஜா ஒரு நாள் உப்பரிக்கிறார்கள். தாவீது ராஜா ஒரு நாள் உப்பரிக்கில் உலாத்தி கொண்டிருக்கிறார். 2 சாமுவேல் 11:2-3 படித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவன் கண் அந்த பெண்ணை பார்த்தது. வெகு சௌந்தரியமாயிருந்தாள், மிக அழகாக இருந்தாள். அதை அவன் பார்த்தான், அவளை விசாரித்தான், அவளோடு வாழ்ந்தான். நடந்தது என்ன? அவன் பிள்ளை அடிக்கப்பட்டது. கண் கண் மிகவும் முக்கியம். ஆதியாகமம் புஸ்தகம் 25:28 முதல் 34 வரை படித்து பாருங்கள். ஏசா பலவீனப்பட்டு இளைப்படைந்து வருகிறான். ஐயோ, என் பசியை அடக்க முடியவில்லை, என் மாம்சத்தில் தூண்டுகிற ஆசையை அடக்க முடியவில்லை. எனவே தன் சகோதரன் சமைத்துக் கொண்டிருந்த கூழை கண்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த கூழ் சிவப்பாய் இருந்தது. அது அவன் கண்ணில் போய் பதிந்து விட்டது. ஒரு கூழுக்காக மகா பெரிய 2 தனையான ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். யோசுவா 7:1 படித்து பாருங்கள். ஆகான் என்று ஒருவன் இச்சித்தான், பார்த்தான், தங்கத்தையும் வெள்ளியையும் பாபிலோனிய சால்வையும் திருடி தன் வீட்டில் புதைத்தான். கர்த்தருக்கு கோபம் வந்தது. எனவே தோல்வியை அனுபவித்தார். தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது இவனை கண்டுபிடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் இச்சித்ததையும் அவன் கண்களால் பார்த்து இச்சித்து எடுத்துக்கொண்ட பொருட்களையும் அவன் குடும்பத்தையும் கல்லறிந்து கொன்று சுட்டரித்து போட்டார்கள். பரிதாபம், பரிதாபம். 2 ராஜாக்கள் 5:20 படித்து பாருங்கள். கேயாசி, அவன் சரீரம் மாம்சம் இச்சித்தது. நாகமாண்டத்தில் ஒரே ஓட்டமாய் ஓடினான், பொய்யை பேசினான். அவன் விருப்பம் பணம். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ எங்கப்பா போனாய், நீ எங்கப்பா போயிட்ட? அவன் அதற்கும் போய் சொன்னான். நடந்தது என்ன தெரியுமா? எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசிக்கு பிறகு ஒரு கேயாசி தீர்க்கதரிசியை வரவேண்டியவன் குஷ்டரோகியாய் மாறி போனான். கண்கள் சரியில்லாமல் போகிறது, மாம்சம் இச்சிக்கிறது, அதை விரும்பி தான் அடைய வேண்டும் என்று விரும்புகிறபடினார். என் அன்புக்குரியவர்களே,
நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நாம் எதன் மீது ஆசை வைக்கிறோம்? நம்முடைய மாம்சம் எதை இச்சிக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்காக, அவர் நம்மோடு சஞ்சரிப்பதற்காக தயவு செய்து இவைகளை விட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, அவரோடு அனுதினமும் பேசுகிற வாழ்க்கை. அவர் நம்மோடு நடக்க வேண்டுமானால் சில உலக காரியங்களை விட்டே ஆக வேண்டும். அப்படித்தான் யோபு தன் வாழ்க்கையை நடத்தினார். யோபுவின் புஸ்தகம் 31:1 இப்படி சொல்கிறது. யோபு சொல்கிறார், பக்தன் யோபு சொல்கிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணின பின்பு எப்படி ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பேன். என் கண்களுக்கு நான் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், எப்படி ஒரு பெண்ணை பார்ப்பேன். கண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 1:8, கண்கள் காண்கிறதுனால் திருப்தி அடைவதில்லை, செவிகள் கேட்கிறதுனால் திருப்தி அடைவதில்லை, கண்கள் பார்க்கிறதுனால் திருப்தி அடைவதில்லை. நாம் உடுத்துகிற ஒரு ஆடையை பார்த்தாலே நமக்கு ஒன்று எடுத்துக் கொள்கிறோம், அதில் திருப்தி இல்லை. இன்னொன்றை பார்க்கும் பொழுதும் அதுவும் வேண்டும் என்று நம்முடைய கண்கள் இழுக்கிறது. சாலையில் நடந்து போகிறோம், நேர்முகமாய் யாரையோ பார்க்கிறோம், முகம் தெரியாதவர்களை பார்க்கிறோம், அந்த முகத்தை கண் இழுத்துக் கொள்கிறது, வசீகரிக்கிறது. உள்ளம் சொல்லுகிறது, இதுபோல் ஒரு பெண் கிடைத்தால் எனக்கு நலமா இருக்குமே. காலையிலும் அப்படி சிந்திக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் வெளியே போகிறோமோ, ஒரு தடவை பார்த்தது மாத்திரம் இல்லப்பா, 1000 தடவை பார்த்தால் ஐயோ இந்த கண்ணுக்கு என்னதான் செய்ய வேண்டும், இந்த கண் பொறுக்கவே மாட்டேங்கிறது. அதை தான் வேதம் சொல்லுகிறது, கண் ஒரு நாளும் திருப்தி அடையாது. கண்களை நான் சிலுவையில் அறைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. செவி கண்ட கதைகளையும் கேட்கிறது. இந்த செவி சிலுவையில் அறையப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கண்கள் மிக முக்கியம். வேதம் சொல்லுகிறது, கண்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 13 முதல் 18 வரை படித்து பாருங்கள். லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், நீ அனலா இருக்க வேண்டும் அப்பா, நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறாய், நீ வாந்தி பண்ணப்படுவாய். எதற்காக அப்படி சொல்லுகிறார்? நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய், பரிதேசிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனுமாய் இருக்கிறாய், நிர்வாணியுமாய் இருக்கிறாய். உனக்கு அப்படி ஒரு குறை இருக்கிறது. சபையே, உனக்கு ஒரு குறை இருக்கிறது. நீ நிர்வாணியா இருக்கிறாய், குருடனா இருக்கிறாய். 18 அவர் சொல்லுகிறார், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடு, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கலிக்கம் போடு, anoint thine eyes with the eye salve. கலிக்கம் போடு. கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது, நீ பார்வை அடையும் பொருட்டு உன் கண்களில் மருந்து தடவுப்பா. put an ointment. உன் கண்கள் சீராய் நேராய் பார்ப்பதற்காக உன் கண்களுக்கு நீ மருந்து தடவிக்கொள், கலிக்கம் போடு. சங்கீதம் 32:9 படித்து பாருங்கள். குதிரைகளுக்கு ஒரு கடிவாளம் போடுவார்கள், கண்களுக்கு கலிக்கம் கட்டுவார்கள். அது கட்டாவிட்டால் அது புத்தி இல்லாததாய் மாறிவிடும், தரைகட்டு ஓடும், நேராய் போகவே போகாது. 2 பக்கமும் 2 கலிக்கம் போட்டு விடுவார்கள், நேரடியாக நேராய் போக வேண்டும் என்று. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் கண்களும் நேராய் பார்க்க வேண்டும். வா சிலுவைக்கு, வா சிலுவைக்கு வாப்பா. சிலுவையில் கண்களை கொண்டு பொறுத்து ஆணிகளினால் அடி அடி. ஒரு அவயவம் கெட்டு போய் நீ முற்றிலும் நரகத்துக்கு போவதை காட்டிலும் அது இல்லாமல் இருப்பது நலம், நீ பரலோகத்திற்கு வர முடியும் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:33 படித்து பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நம் காதில் வலிந்து விழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்லொழுக்கத்தை கெடுத்து போடும்.
அவைகளை சிலுவையில் அறைய வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் சஞ்சரிப்பதற்காக இவைகளை செய்தாக வேண்டும். இவைகளை நாம் செய்தாக வேண்டும். எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, சபையே, லவோதிக்கா சபையே, நீ வாந்தி பண்ணப்பட்டு போவாய், நீ மனம் திரும்பு, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. எங்கு விழுந்தாய்? உன்னுடைய அவயவம் எதை இச்சித்தது? உன்னுடைய மாம்சம் என்ன செய்தது? உன்னுடைய வாய் என்ன செய்தது? உன்னுடைய நாவு எதை பேசினது? எப்படி பார்த்தாய்? எப்படி சிந்தித்தாய்? உன் கால் எங்கப்பா விரைந்து ஓடினது? உன் கைகள் செய்தது என்ன? சிலுவையில் அறை, மனம் திரும்பு. Turn your heart to Jesus. ஐயோ, இந்த கைகளினால் தான் தவறான டெக்ஸ்ட் மெசேஜ்களை அனுப்பி விடுகிறோம், தவறாய் சித்தரித்து அனுப்புகிறோம், தவறான பதில்களை அனுப்புகிறோம், தவறாய் வாயினாலே பேசி அனுப்புகிறோம், தூஷிக்கிறோம், தூஷண வார்த்தைகளை பேசுகிறோம், முரட்டமாய் நடக்கிறோம். ஆண்டு சொல்லுகிறார், மனம் திரும்பு. எதற்கு? நான் உன்னோடு சஞ்சரிக்க வேண்டும், உன் குடும்ப வாழ்வில் சஞ்சரிக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை சஞ்சரிக்க வேண்டும். சஞ்சரிக்க வேண்டுமானால் இவைகளை நாம் விட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட வேண்டும். இதை வலியுறுத்துகிற ஒரு பாடலை பாருங்கள். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடல் தான், சேர்ந்து பாடுவோமா? ஆகாத நோக்கம் சிந்தனையே ஆகட்டும் நெஞ்சே Philippians 2:5 படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்குள் கிறிஸ்துவுடைய சிந்தையே இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்குள் அவர் வர வேண்டுமானால், நமக்குள் வந்து அவர் வசிக்க வேண்டுமானால், உலாவ வேண்டுமானால் அவருடைய சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். நாம் மேற்கண்டவைகள் எல்லாம் அவருடைய சிந்தைகளில் இருக்காது. அவர் பரிசுத்தர். நம்முடைய குடும்பம் கூட ஒரு சின்ன ஒரு ஆலயம் போன்றுதான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதாவது ஒரு ஆலயத்துக்கு வருகிறோம், வாரந்தோறும் வருகிறோம், ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூட்டத்துக்கு வருகிறோம், அதோடு நிறுத்தி விட்டு போவதல்ல. இதே ஆலயத்தில் நாம் செய்கிற தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனை நம்முடைய குடும்பத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஒரு சின்ன ஒரு ஆலயம் போலதான் நம்முடைய குடும்பம். குடும்ப ஜெபம், வேதம் வாசிப்பு, தியானம், பாடல், ஜெபம், இவைகள் நமக்குள் நிறையும் பொழுது அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய சிந்தை. அவர் என்ன சொன்னார்? பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படட்டும். பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே உங்கள் குடும்பத்திலும் செய்யப்படட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் செய்யப்படட்டும். அதுதான் அவருடைய சிந்தை, அவருடைய விருப்பம். அதையே நமக்கு சொல்லுகிறார், நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று. மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வரும் சந்ததிக்கு அவரை குறித்து எப்பொழுதும் சொல்ல வேண்டும், விட்டுவிடக்கூடாது. உபாகமம் 6:5 முதல் 9 வரை படித்து பாருங்கள். மோசேயின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த கட்டளைகள், பிரமாணங்கள், இவைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களே, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. உன் அடிமைத்தனத்திலிருந்து நீ வந்ததை நினைத்து பார்த்து சொல்லிக் கொடு. நீ நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, உட்காரும் பொழுது என்னை குறித்து பேசப்பா. அவைகளில் நெற்றியில் போட்டுக்கப்பா, உன் கைகளில் கட்டி வைத்துக்கப்பா. உன் வீட்டில்
நிலை சட்டங்களில் எழுதி வை என் வார்த்தைகளை, வசனங்களை, என் பிரமாணங்களை, கற்பனைகளை எழுதி வை. உன் பிள்ளைகளுக்கு கதை கதையாய் சொல்லிக் கொடு. நம் குடும்பத்தில் அப்படி இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிறு பிள்ளைகளை தூங்க வைப்பதற்காக தாலாட்டுவார்கள், உறங்க வைப்பதற்காக பாட்டு பாடுவார்கள், பழைய பாட்டி கதைகள், தாத்தா கதைகளை சொல்லுவார்கள். என்றாவது நாம் வேதத்தின் கதைகளை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? யோசுவா என்று ஒருவர் இருந்தார், தானியேல் என்று ஒருவர் இருந்தார். சிங்கத்துக்குள்ள தூக்கி போட்டாங்கப்பா, தெரியுமா உனக்கு? அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இல்ல பாபா பிளாக் ஷீப் சொல்லி கொடுத்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? உன் சந்ததி மேல், உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லவில்லையா அவர்? என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்லவில்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெற்றோர் என்ன செய்கிறோம்? முதியவர்கள் என்ன செய்கிறோம்? வாமா வெளியே ஸ்வீட் வாங்க போகலாம், கூட்டிக் கொண்டு போகிறோம் அல்லவா? போகிற வழியில் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? என்ன அறிவுரை சொல்லிக் கொடுக்கிறோம்? சாப்பாட்டு மேஜையில் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? கொடுமையான நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் என்ன இருக்குதோ இல்லையப்பா, கையில ஒரு செல்போன் இருக்கு, வச்சுக்கிட்டு அதையே நோண்டிட்டு இருக்கு. அதுல பாதி பேர் ஏதோ கிலோகிராம், இன்ஸ்டோகிராம், கிலோகிராம் பாக்குற, இன்ஸ்டாகிராம் பாக்குற. அது வேற. இப்ப செய்திகள் எல்லாம் 1 மணி நேரம் செய்தி, 1.5 மணி நேரம் செய்தி எல்லாம் பிரசங்கம் கேட்கறதே இல்லை. 1 மினிட் சார், 1 மினிட் போடுங்க சார். எனக்கு 3 செகண்ட் போட சொல்றேன் பிரதர். 3 செகண்ட் நான் எங்க போவேன்? டைம் கிடையாது. ரீல்ஸ், அதுக்கு பேர். இவன் ரீல்ஸ் பார்க்க மாட்டான், வேற என்னதான் பார்ப்பான். பார்க்க ரீல்ஸ் பார்க்கிறான். ஓ, என்னமா பேசி இருக்கிறாரு, 3 செகண்ட் நீ என்ன பார்ப்ப எனக்கு தெரியாதா? என் அன்புக்குரியவர்களே, உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, தரைமட்டமான உலக வாழ்வு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம், உலகம் சாத்தானின் கையில் தான் நான் கொடுத்திருக்கிறேன் அப்பா. அவன் உலகத்தின் அதிபதியை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ என் பிள்ளையாயிரு. ஐயோ, உன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் சிலுவையில் அறை. பார்க்க இனிமையா இருக்கும், ஒரு தடவை பார்த்தால் அது வசீகரிக்கும், அதன் பிறகு அது நம்மை விடவே விடாது. விளையாட்டாக தான் ஒரு பஃப் இழுத்துட்டேன், சிகரெட்டு விட்டுடலாம்ப்பா, விட முடியாதப்பா. விளையாட்டாக ஒரு டோஸ் அடிச்சு பார்த்தேன்னு கள்ளுதானப்பா, சும்மா குடி. இது எல்லாமே பெருசாப்பா, பீர் குடிப்பா, இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குமே, கெஜப்பா இருக்குமே. சும்மா சொன்னாங்கன்னு குடிச்சு பார்த்தேன்ப்பா. 11 வருஷம் குடிகாரனாகவே நான் வாழ்ந்தேன். 1 டைம் பிராண்டி, ஒரே ஒரு நேரம் ஸ்மோக்கிங், ஒரு நேரம் கஞ்சா, ஒரு டேப்லெட். 11 ஆண்டு காலம் என் வாழ்க்கை அப்படி மாறினது. பாவத்தோடு விளையாடாது இருப்போம், சிலுவையில் அறைவோம். பார்க்க பளபளப்பா இருக்கும், சிலுவையில் அறைவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? படிக்க பாடங்களை கற்றுக் கொடுக்கிறோம். கடன் வாங்கியாவது இவ்வளவு படிக்க வேண்டும் என்று வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும், உயர்ந்த வேலைக்கு போக வேண்டும். படிச்சா என் பிள்ளை ஒத்த கால நிக்கிற MBBS தான் படிப்பான். பைபிள் தெரியாம, ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் அட்டவணை சொல்லுவீங்களாமா தம்பி? அட்டவணை சொல்லுவீங்களா? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் அதெல்லாம் தெரியாதங்க. அதெல்லாம் யாருங்க படிப்பா? வயசான பார்த்துக்கலாம். ஆஃப்டர் 60 ரிட்டையர்மெண்ட். நோ சார், டுமாரோ இஸ் நாட் யுவர்ஸ். நாளை உன்னுடையதல்ல, அடுத்த வினாடி நான் இருப்பேனா என்று யாருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? பாவத்தில் மூழ்கி கிடக்கிற உலகம், எங்கும் பாவம், everywhere undisciplined world. விபச்சாரம், வேசித்தனம், காமம், இச்சை, பைத்தியங்கள், சினிமா பைத்தியங்கள்.
தவறான காட்சிகளை பார்க்கிறது, தவறானவைகளை பார்க்கிறது, தவறான வீடியோக்களை பார்க்கிறது, படங்களை பார்க்கிறது. சிலுவையில் அறைய வேண்டிய நாட்கள் போதும் என்றோடு நிறுத்தி விடுவோம். ரகசிய பாவங்களை check up your heart, check up your heart. ரகசியங்களை நிறுத்தி விடுவோம், சிலுவைக்கு கொண்டு போவோம். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும். அவருடைய விருப்பம் அதுதான். கிறிஸ்தவ வாழ்வும் தேவனோடு சஞ்சரிப்பதும் அவருடைய விருப்பம். ஏன் இவைகளை அவர் கற்றுத் தருகிறார் தெரியுமா உங்களுக்கு? 1 தெசலோனிக்கேயர் 4:3 படித்து பாருங்கள். அவர் பரிசுத்தர். I am holy. தம்பி, நான் பரிசுத்தரப்பா. வேதம் சொல்லுகிறது, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீமையை பார்க்க விட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அவர் கண்ணில் அப்பழுக்கற்ற கண். அவருக்கு கலிக்கம் போட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. பரிசுத்தமான பார்வை பார்க்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறேன். நமக்குள் எந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்கிறது? அவர் பரிசுத்தர் என்று வேதம் இப்படி விளக்கம் கொடுக்கிறது. லேவியராகமம் 11:44, லேவியராகமம் 11:45, லேவியராகமம் 19:2, லேவியராகமம் 22:32, சங்கீதங்கள் 22:3, ஏசாயா 6:3, 1 பேதுரு 1:16, வெளிப்படுத்தின விசேஷம் 4:8, 15:4. இவைகள் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர். I am holy, I am holy. நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறோம்? கிறிஸ்துவை நம்மோடு கூட கரம் பிடித்து நடக்க வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சிலுவைக்கு திரும்ப வேண்டும். நாம் சொல்லுவோம், நாம் ஆண்டவரே, நான் சிலுவைக்கு வருகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும், விட வேண்டாத பழக்க வழக்கமெல்லாம் நான் விட்டு போகட்டும். இயேசுவே, நான் உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும். I want to talk, I want to walk with you. That is Christianity, that is Christianity. தயவு செய்து நம்முடைய வாழ்க்கை திருப்புவோம். தயவு செய்து நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். பலரும் விளையாட்டாக செய்கிற பாவத்தை இனி செய்யாதிருப்போம். மதுபானம் குடிக்கிறவர்களே கவனியுங்கள். வேதம் என்ன சொல்கிறது உங்களை குறித்து? நீதிமொழிகள் 23:29, நீதிமொழிகள் 23:30, 31, 32, 33, 34, 35 படித்து பாருங்கள். அது பளபளப்பாய் தோன்றும், அது பளபளப்பாய் தோன்றும். அதை பாராதே, உன் கண்ணினால் நீ அதை பாராதே. 1981 அந்த மதுபானத்தை நான் பார்த்தேன். பளபளப்பா இருந்தது. தொண்டையின் கீழ் இதமாய் இறங்கினது. முதலில் கள்ளு கடைக்கு தான் போனேன். அதன் பிறகுதான் சாராய கடை. அப்பொழுது சாராயம், கள்ளு அரிஷ்டம், அதிர்ஷ்டம் அல்ல, அரிஷ்டம், மாம்பட்ட. ஐ வாஸ் அதன் பிறகுதான் விஸ்கி, பிராண்டி, ட்ரிபிள் எக்ஸ்ட்ராம். என்னடா பிராண்ட் எல்லாம் சொல்ற? 33 ஆண்டுகள் ஆகிறது. என்றைக்கு என் குடியை விட்டேனோ அன்றைக்கு டீயையும் காஃபியும் நிறுத்தி கொண்டேன். 33 ஆண்டுகள் ஆகிறது டீ காஃபி குடித்து கூட. இன்றைக்கும் சென்னை பட்டணத்தில் சில மால்களுக்கு நான் குடும்பமாய் போகும் பொழுது அங்கு வெளிநாட்டு சரக்குகள் இருக்கும், பார்த்து கொண்டே இருப்பேன். பழைய ஆசை, பழைய 33 ஆண்டுகளுக்கு பின்னால் போன அதே ஆசை. நான் பிரசங்கியாக இருக்கலாம் மேடையில், ஆனால் அந்த கடையில் நின்று பார்க்கிறேன். கொஞ்ச நேரத்தில் என் உள்ளம் சொல்லுகிறது, பாராதே, பழப்பழப்பாய் தோன்றும். கடையை எட்டி பார்த்தால் அநேக வாலிப பெண் பிள்ளைகள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு வாங்கி கொண்டிருந்தார்கள். தம்பி, பாராதே, விட்டு விடலாம்ப்பா. விட முடியாதப்பா.
சில சொல்லுவாங்க, நான் ஐ வாஸ் எ செயின் ஸ்மோக்கர். சிகரெட்ல குறைஞ்சது 30-40 சிகரெட், பைத்தியம் போல 100 சிகரெட் வரைக்கும் பிடிச்சிருக்கிறேன். சில சொல்லுவாங்க, பிரதர் ஜோமனுங்க பிரதர், 2 விட்டுருவேன். நீ 2 விடவே முடியாது, 2 விடவே முடியாது. சிகரெட் கிடைக்கல, நான் சொக்கலால் பீடிக்காது போயிருவேன். விடவே முடியாது. அது வேண்டாம் நமக்கு. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருக்கும், பழப்பழப்பாய் தோன்றும், அதை பார்க்காதே மெதுவாய் இறங்கும். முடிவில் அது பாம்பை போல தீண்டும், விரியனை போல கடிக்கும், நீ சாவாய். பரஸ்திரிகளை உன் கண்கள் பார்க்கும், கெட்ட வழிக்கு போவாய். நீ சொல்லுவாய், என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணை இல்லை, விழுந்து கிடக்கிறேன் சாக்கடையில், தூக்கி விடுத்தாலும் விடாவிட்டாலும் நான் எழும்புவேன். காலை எப்பொழுது வரும்? அதிகாலை எழும்பி நான் மதுபானத்தை தேடி போவேன். வேதம் சொல்லுகிறது உனக்கு ஐயோ. மானம் திரும்ப வேண்டும், மானம் திரும்ப வேண்டும். மதுபான கடைகள் அதிகம் திறக்கலாம், திறக்கட்டும், திறக்கட்டும், தெரு தெருவாய் திறக்கட்டும். நீ அதை பாராதே. கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். சிலுவைக்கு நேராய் உன் மதுபான பாட்டிலை கொண்டு அடி. ஆணியினால் அடி. மதுபான பாட்டில் அடி, ஆணியை வைத்து உடைத்து எறி. கஞ்சா போதை வேண்டாம் பிரியமானவர்களே, அது நம்மை கொல்லும். நீதிமொழிகள் 5:11 படித்து பாருங்கள். அந்த மதுபானம் முத்தி போகும் பொழுது, பரஸ்திரிகளை தேடி போகும் பொழுது, மாம்சம் அழியும், சரீரம் அழியும், துக்கித்து அழுவாய். நீதிமொழிகள் 5:12 முதல் 17 வரை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு நாள் நீ அழுவாய், ஒரு நாள் நீ அழுவாய். ஐயோ, என் போதகர் சொன்ன வார்த்தையை நான் கேட்காமல் போய்விட்டேனே, அலட்சியம் பண்ணி விட்டேனே. ஐயோ, இன்னைக்கு என் மாம்சம் உருக்குலைந்து போனது, இந்த வியாதி என்னை பிடித்துக் கொண்டது. அழுவாய், புலம்புவாய், நிர்கதியற்று போவாய். எனவேதான் அவர் சொல்லுகிறார் 5:16 நீதிமொழிகள், உன் மனைவியோடு நீ மகிழ்ந்திருப்ப, உனக்கு வெளி நாட்டம் வேண்டவே வேண்டாம், அந்த பார்வைகள் வேண்டவே வேண்டாம். விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது கடைசியில் புலம்புவார்கள், தன்னுடைய சம்பாத்தியங்களை அழித்து புலம்புவார்கள், புழுத்து சாவார்கள். என்னுடைய அந்த பழைய நாட்களில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த போது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் நன்றாக குடிப்பான், நன்றாக விபச்சாரம் செய்வான். திடீரென்று ஒரு நாள் அவனுடைய சரீரம் எல்லாம் மெலிந்து காணப்பட்டது. என்னடா எப்படி இருக்கிற அப்படின்னா, ஏதோ என்ன கஷ்டமா இருக்கு, காய்ச்சல் இருக்கு, தீர மாட்டேங்குது, மருந்தெல்லாம் போட்டு பார்த்தேன், வாடா டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னா, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போன. அவர் சொல்றாரு, செக் பண்ணிட்டு, இவன் விபச்சாரம் பண்ணனால எய்ட்ஸ் பிடிச்சிச்சப்ப அதை விட மோசமா பிடிச்சிருக்கு. அப்பதான் அவன் சொல்றான், நான் ரொம்ப கெட்டவன்ப்பா, என் சரீரம் எல்லாம் அழுகி போயிச்சப்பா, நான் தவறாய் நடந்தது நிமித்தம் என்னுடைய மூத்திர தண்டு புழுக்கள் அரித்து ஓட்ட விழுந்துட்டப்பா, எங்கேயும் சொல்ல முடியாதப்பா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை. மருத்துவர் சொன்னார், இவனை காப்பாற்றவே முடியாது என்று. பரிதாபம் நமக்கு வேண்டாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம், நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டாம். இன்றைக்கு நாம் யாரோடு சஞ்சரிக்கிறோம்? எந்த பிசாசின் மக்களோடு சஞ்சரிக்கிறோம்? எப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் சஞ்சரிக்கிறோம்? வேண்ட வேண்டாம், இந்த பழக்கங்கள் வேண்டாம். சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய உறவினர் ஒருவர் மிக அழகாக இருப்பார். என்னுடைய மனைவி வீட்டு பூங்கோடு, அங்கே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அந்த சகோதரனும் இன்னொருவன் காலையிலே வந்து விட்டார்கள். விடிய காலையிலே ஏதோ ஒரு காரியத்திற்காக வந்த பொழுது நான் அவளோடு பேசி கொண்டிருந்தேன். ஒரே மதுபான வாடை. அப்படி நல்லா குடிக்கிறவன் தான், குடிக்கிற பழக்கம் உண்டு. அவ்வளவு காலையில் 5 மணி 6 மணி இருக்கும்,
கப்பு கப்புன்னு வாட வருது. என்னப்பா குடிச்சிட்டு வந்துட்டீங்களா காலையில எப்படின்னா ஒரே மகிழ்ச்சியா சொன்னார். காலையில நான் கோட்டரோடு விளையாடிட்டு வந்துட்டப்பா. பேச்ச பாருங்க, விளையாடிட்டு வந்தார் கோட்டரோட. மதுபானத்தோடு நான் விளையாடி விட்டு வந்தேன். அவருடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். நாட்கள் போனது, திருந்தவே இல்லை. கடைசியில் மரண தருவாயில் திருந்தினார். முதிர் வயதில் அல்ல, குறைந்த வயதில் மாண்டு போனார். குடிகளின் நிமித்தம் அறிவற்ற பிள்ளைகள் பறக்கிறார்கள். நமக்கு வேண்டாம். நல்ல குடும்பம், அழகான குடும்பம், அது படித்தவன் கெட்டு போனான். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையே இல்லை. எனவேதான் சங்கீதம் 1:2 நாம் படிக்கிறோம், துன்மார்க்கன் வேண்டாம், பாவி வேண்டாம், பரிகாசக்காரர் வேண்டவே வேண்டாம். நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் நான் பிரியமாயிருப்பேன். நீர் என்னோடு சஞ்சரிக்க வேண்டும். நான் உங்களுடைய வேதத்தில் பிரியமாயிருப்பேன் அப்பா. இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும். என் வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் வெளியில் எங்கேயாவது படிக்கலாம், ஹாஸ்டலில் நின்று தங்கி படிக்கலாம், வாடகை வீட்டிலிருந்து படிக்கலாம். வீட்டுக்கு தெரியாமல் தவறாய் வாழ்கிறீர்களா? படிக்கும் பொழுதே பல பெண்களோடு தொடர்பு வைத்து ஒரே அறையில் தங்கி வருகிறீர்களா? வேண்டாம், நமக்கு வேண்டாம். நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம். உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் இருந்தார், பலருக்கு தெரியும். அவருடைய பேர் பாலாசி லாரி. இது கடைசியில் அவர் லெகரியா போயிட்டார், அது வேற இருக்கு. முத்துக்குட்டி கிருஷ்ணாவை மாதிரி செத்து போயிட்டார். அவர் பாடின ஒரு பாடல், அருமையான பாடல், நிறைய பேர் பாடுவாங்க. காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே. காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே. எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையும் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். வாழ்க்கையே இயேசுவால் நாட்களே பூரிப்பாய். வாழ்க்கையே இயேசுவால் நாட்களே பூரிப்பாய். ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை. மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒரு தடவை நான் வீட்டில் போய் சொல்லிக் கொண்டு நாங்கள் 4 நண்பர்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு ஓடினோம். சில தினங்கள் அங்கு சுற்றி பார்த்தோம். தினமும் நன்றாய் குடிப்போம் 4 பேரும். ஒரு நாள் இரவு
அதிக போதையில் நான் அந்த அறையில் இருந்தபடினால் போதையில் இருந்த பொருட்களை எல்லாம் அடித்து தூக்கி அடிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை பிடித்து வெளியே கொண்டு வந்து இரவு 12 மணிக்கு மேல், ஒருவரும் கிடையாது சாலையில், என்னை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவள் சற்று போதை, நான் அதிக போதை. திடீரென்று என் மனம் சொன்னது, குணம் நீ வாழக்கூடாதப்பா. எனக்குள்ள இருந்த குடி பிசாசு எனக்கு சொன்னது, குணம் நீ வாழக்கூடாது, நீ சாக வேண்டும், நீ வாழக்கூடாது. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பாலத்தில் ஓடி சென்று சின்ன கைப்பிடி அதில் ஏறினேன். ஒரே ஒரு நொடி, அடுத்த நொடி நான் குதிக்க வேண்டும் கீழே, அதோடு மாண்டு போவேன். ஒரே ஒரு நொடி. என் நண்பர்கள் திக்குமுக்காடி போனார்கள். ஒரே ஓட்டமாய் என் பக்கத்தில் வந்து என்னை பிடித்து தரையில் தள்ளினார்கள். ஓ என்று அலறினேன். கர்நாடகா போலீசார் வந்து எங்களை பிடித்தார்கள். தமிழ்நாட்டுக்காரர்கள் என்று கண்டு மீண்டும் எங்களை அந்த அறைக்கு கொண்டு போய் விட்டார்கள். ஒழுங்கா ஊருக்கு போங்கடா அப்படின்னு. தற்கொலைக்கு நான் போனவன். குடியினார். I have no peace. சில நாட்களில் 4 நேரம் சினிமா பார்ப்பேன், நிம்மதி இல்லை. நாடகம் நடித்திருக்கிறேன், நிம்மதி இல்லை. சில நாடக சாலைகளுக்காக நாகர்கோவிலிருந்து என்னுடைய நண்பர்களுக்காக சென்னைக்கு வந்து துணை நடிகைகளை அழைத்து கொண்டு வருவேன் நடிப்பதற்காக. கிறிஸ்தவ அல்லாத கோயில்களில் போய் இருந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 1-2 நாட்கள் இல்லை, 11 ஆண்டு காலம். இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த 11 ஆண்டு காலம் நான் ஒழுங்காய் ஆலயத்துக்கு போனேன். ஒழுங்காய் சண்டே ஸ்கூலில் ஆசிரியர், பக்தி முயற்சி சங்கத்தில் பொறுப்பாளர், கொயரில் பேஸ் பாடுகிறவன். கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தால் கேரல் ரவுண்ட்ஸ், கிட்டார். வருடத்துக்கு ஒரு தடவை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ராப்போஜனம், டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஃபுல், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ராப்போஜனம். 11 ஆண்டுகளும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஓ மாய்மாலக்காரன், I was a hypocrite. How many? எத்தனை பேர் அப்படி ரகசியமாய் இருக்கிறோம் அப்பா? நான் என்னை வெளிப்படையா சொல்லிவிட்டேன். நான் இருந்தா பார்க்கணும். 1992 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஒரே ஜெபம், ஒரே ஒரு ஜெபம், குட்டி ஜெபம். ஆண்டவர் இந்த பிள்ளை ஆசீர்வதியும். அந்த கண்ணு தெரியாத ஆண்டி ஜெபம் பண்ணாங்க நாகர்கோவில்ல. ஆண்டவர் இந்த பிள்ளை ஆசீர்வதியும். அவர் ஆசீர்வதிச்ச பாருங்க, வானத்தை திறந்தார், பரிசுத்தாவில நிரப்பினார். அவ்வளவுதான். ஒரு நொடி பொழுதில் குடி எங்க போச்சு, பொடி எங்க போச்சு, கஞ்சா எங்க போச்சு, எல்லாம் தூக்கி தூர. ஒரே ஒரு flicker of second, only one flicker of second. வாலிப வயதை குறித்து இன்றைக்கு நான் மனம் வருந்துகிறேன். 26வது வயதில் என் இயேசு கிறிஸ்துக்கு என் உள்ளத்தை கொடுத்தேன். பல தடவை நினைப்பேன், பா ரொம்ப வருஷம் நான் விட்டுட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன்னு. இன்றைக்கு அழுது என்னப்பா பிரயோஜனம் அப்படின்பாரு. இன்றைக்கு அழுது என்னப்பா லாபம்? பரவாயில்லப்பா,
என் கூட நடப்பார். எத்தனை குடும்பங்களில் மனம் திருந்தாதவர்கள் இருக்கிறார். சொல்லியும் கேட்காமல் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதில விழுந்து நாசமாவான். நாள் ஒன்று வரும்பொழுது உன் மாம்சம் அழுகும். குடி குடி குடியினால் 4 தடவை மஞ்சள் காமல வந்து சாவின் விளிம்பில் போனேன். சரீரமெல்லாம் மஞ்சள், மூத்திரமெல்லாம் சிகப்பு, ஈரலெல்லாம் வீங்கி போய்விட்டது. ஆனால் ஒரு நொடி பொழுது என் ஈரல் புதிதாய் மாற்றினார். இன்றைக்கு நான் புகைப்பிடித்தது நிமித்தம் எனக்கு ஒரு புகையும் லங்ஸுக்குள்ளில் கிடையாது. புதிய லங்ஸ் நுரையீரலில் கொடுத்திருக்கிறார், புதிய குடல் கொடுத்திருக்கிறார், பொத்து போகவில்லை. அவரோடு சஞ்சரிப்பதனால் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆதியாகமம் 5:24 நோவா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஆதியாகமம் 6:9 நோவா தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான். நோவா நடக்கும் பொழுது அவன் குடும்பம் அழிவை காணவில்லை. ஏனோக்கு சஞ்சரிக்கும் பொழுது ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போனார். நாம் அவரோடு சஞ்சரிக்கிறோமா என் அன்பு பிள்ளைகளே? இன்றைக்கு வேதம் படித்தீர்களா? இன்றைக்கு அதிகாலையில் ஆண்டவரை தேடினீர்களா? நேற்று இரவு இந்த கூட்டத்தை முடித்து நான் வீட்டுக்கு போகும் பொழுது இரவு 12 மணி. இந்த செய்தியை நான் முடிக்கும் பொழுது விடியற் காலம் 3:30 மணி. காலையில் இங்கு வர வேண்டும். எத்தனை மணி நேரம் தூங்கி இருப்பேன்ப்பா? நீங்கள் எப்பொழுது எழும்பினீர்கள்? நேற்றைக்கு தான் பிரசங்கித்தேன் 3 மணிக்கு எழும்ப வேண்டும்ப்பா, ஜெபம் பண்ணணும்ப்பா, பைபிள் படிக்கணும்ப்பா. தூங்காதே தம்பி, தூங்காதே, எழும்பு, சோம்பேறி ஆகி போயிருவப்பா. சோம்பேறியே நீ எறும்பினத்தில் வா வா, கற்றுக்க, சுறுசுறுப்பாயிரு, நீ தரித்திரனாவாய். என்ன சம்பாதித்தாலும் பொத்தல் பையில் போட்டது போல் போய்விடும். சோம்பேறி எழும்பு. எழும்பாவிட்டால் ஒரு குடம் தண்ணீரை முகத்தில் தூக்கி ஊற்றுங்க. எழும்பட்டும், கிறிஸ்துவோடு நடக்கட்டும், அவரோடு பேசட்டும், அவர் பேசுவதை கேட்கட்டும். அப்பா, நான் கேட்கட்டும், என் இருதயத்தில் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு உங்களை வந்து எழுப்புகிறாரா? தட்டி எழுப்புகிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கூப்பிடுகிறாரா பேர் சொல்லி? அதிகாலையில் அவருடைய வசனத்தை போடுகிறாரா உணவாக? எழும்பி எழுதி வைக்கிறீர்களா? குறிப்பெடுக்கிறீர்களா? 3 நாள் செய்தியை யாராவது குறிப்பெடுக்கிறீர்களா? இதுதான் லவோதிக்கா சர்ச். இதுக்கு பேர் தான் லவோதிக்கா சபை. இன்றைக்கு நான் போகிற சபையில குறிப்பெடுக்கிறேன். யார் பிரசங்கம் பண்ணார்? நாம் பிரார்த்தனை செய்கிறோமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறோம்? ஜெபம் வர மாட்டேங்குது, ஜெபம் வரவே மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு 5 நிமிஷம் ஓடிச்சிங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் ஆவிக்குரிய நிலவியில் முன்னேறினவர்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? தேசத்திற்காக புலம்புகிறீர்களா? குமரி மாவட்டம் திருச்சபைகளுக்காக புலம்புகிறீர்களா? உங்கள் ஊர் மக்களுக்காக புலம்புகிறீர்களா? எத்தனை பேர் குடிகாரர்களா இருக்கிறார்கள்? புலம்புகிறீர்களா? அழுகிறீர்களா? 800 கோடி மக்களுக்காக புலம்புகிறீர்களா? 145 கோடி இந்திய மக்களுக்காக புலம்புகிறீர்களா? 28 மாநிலங்களுக்காக அழுகிறீர்களா? காலையில் எழும்பி புலம்புகிறீர்களா? 8 யூனியன் பிரதேசத்திற்காக புலம்புகிறீர்களா? 195 உலக தேசத்திற்காக என்றாவது கூப்பிட்டீர்கள் ஆண்டவரை நோக்கி? நாம் அவரோடு உறவு வைத்திருக்கிறோமா? சஞ்சரிக்கிறோமா?
அவர் மீது நாம் காதல் கொள்கிறோமா, அன்பு செலுத்துகிறோமா? உலகமெல்லாம் கள்ளக்காதல், நமக்கு நல்ல காதல். இயேசு கிறிஸ்து கூப்பிடுறார், வாப்பா கம் கமா. எங்கெல்லாம் ஃபேஸ்புக் வாடா, உன்னை தட்டி கூப்பிட்டே இருக்க, நீ ஏன் ஃபேஸே காட்ட மாட்டேங்கிறப்பா? ஃபேஸ்புக்குங்கிற அங்கே பூனையை வச்சிருக்கிற, பூ வச்சிருக்க, உன் ஃபேஸே காண மாட்டேங்க. ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேஸ்புக்கில் இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கை. வேணாம், இந்த ஃபேஸ்புக்கே வேண்டாம், ஊத்துறோம். ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, வாட்ஸ்அப்பில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, க்ளோஸ் இட், கமான் வா. என் பொருள் யாவும் இந்தளித்தாலும் அன்பிலையானார் அதிர்பயனில்லை. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும், மிகைப்பட வேண்டும், மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். கடைசியாக வாக்கிங் வித் காட், அவரோடு பேசுகிறது, அவரோடு நடக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அப்படி நடக்கிறது. அவர் என்ன விரும்புகிறார்? கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்ன? லாங் சஃபரிங் ஆங்கிலத்தில். அவ்வளோ லாங் சஃபரிங், கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். முட்டும் வந்து கோபம் வந்து முட்டும் தலைக்கேறி நிற்கும், டக்குன்னு சிலுவையில் அரைஞ்சிடணும், பிடிடா ஆணிடலாம், அடிடணும் மண்டையில். நீடிய பொறுமை. வீட்டில் சண்டை நடக்கும், திரும்பி பேசணும்னு தோணும், திரும்ப அடி கொடுக்கணும்னு தோணும். நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். எத்தனை வருஷம் சார் இந்த குடிகாரனோடு வாழ்றது? செத்து ஒழிய மாட்டானா என்றைக்காவது? தயசு அப்படி ஜோம் பண்ணிடாதுங்க. நீடிய பொறுமை. தன் நல்ல குணாதிசயத்தினால் புருஷனை ஆதாயமாக்கிக் கொள்ள முடியும் என்று கருத்தை வைக்கிறார். நீடிய பொறுமை. நீடிய பொறுமை இருக்கிறதா உங்களுக்கு? தயவு இருக்கிறதா? கைண்ட், குணம், நற்குணம் இருக்கிறதா? நற்குணம், சுபாவம், கேரக்டர். எந்த கேரக்டரா இருந்தாலும் ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எனக்கு அப்படி கொடுத்துட்டாங்கப்பா, ரொம்ப நல்ல பையன், அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ப்பா. நற்குணம், விசுவாசம், சாந்தம். சாந்த குணம் இருக்கிறதா? பேச்சில் சாந்தம், எடுத்தறிஞ்சு பேசுகிறது, எரிச்சலோடு பேசுகிறது, உதாசீனப்படுத்தி பேசுகிறது, கடிந்து பேசுகிறது, பல்ல கடிச்சு பேசுகிறது, கோபம் வந்தது அப்படி பேசுறது. சாந்தம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். So blessed people. இச்சை அடக்கம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறார்கள்.
இச்சை அடக்கம். காலையில் என்னுடைய மனைவி கொடுத்தார்கள் செய்தி, இதில் கொஞ்சம் பேசினாங்க. அன்பு அன்பு மட்டும் இருந்தாலே மீதி 8 நமக்குள் இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அன்பே கிடையாது, வம்புல இருக்கிறோம், அப்ப மீதி எல்லாம் வேலை செய்யாது. அன்பு மட்டும் நிறைந்திருந்தால் போதும், கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருந்தால் போதும், அவருடைய மனதுருக்கத்தில் நிறைந்திருந்தால் போதும். குடிகாரனையும் நெஞ்சில தடவி கொடுத்து குடிக்காதப்பான்னு சொல்ல தோணும், கோபமே வராது, எனக்கு வராது. சில குடியாளுக்கு போய் ஜெபம் பண்ணிருக்கேன் வீட்டுல, ஐயோ கட்டி பிடிச்சு அழுவேன், விட்டுருப்பா குடிய விட்டுரு. சில கீழே காலில் விழுந்து கேட்கிறேன், தம்பி குடிக்காதப்பா, குடிக்காதடா, குடும்பம் கெட்டு போகும்பா. இச்சை அடக்கம். மாம்சம் இச்சையை கொண்டு வரும், அடக்க பழக வேண்டும். மாம்சத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இச்சை உண்டாகும், அடக்க பழக வேண்டும். அடக்கம் என்றால் ஆங்கிலத்தில் பரியல் சர்வீஸ். எப்ப நடக்கும் பரியல் சர்வீஸ்? எப்பங்க நடக்கும்? நடக்காது. உங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. பரியல் சர்வீஸ், இச்சை அடக்கம், அடக்க ஆராதனை, அன்வாண்டட் கேரக்டர், ஆண்டவருக்கு பிரியமற்ற சுபாவங்களை இச்சை அடக்கம், அடக்க ஆராதனை. டுநைட், இன்று இரவு எப்படி சிலுவையில் அறைய போகிறோம். ரொம்ப கொடூரங்க, ரொம்ப கொடூரங்க சிலுவையில் அறைகிறது. பிடிங்க என்னென்ன நம்முடைய சரீரம் வேதனை படுத்துகிறப்பா தாங்க முடியவில்லை. சிலுவையில் அறைகிறேன், நானே அடிக்கிறேன், மாம்சத்தில் அறைகிறேன். இந்த இச்சை ஏற்படுத்துகிற மாம்சம் எனக்கு வேண்டாம். சிலுவையில் அறைகிறேன், போராடுகிறேன், ஜெபத்தில் போராடுகிறேன். பவுல் சொல்லுகிறார், யார் என்னை இந்த மரண சரீரத்தில் விடுதலை தரப்போகிறார்? இந்த மரண சரீரத்தில் நான் சாகிறேன், பாவ சரீரத்தில் சாகிறேன், யார் என்னை விடுதலை கொடுக்க போகிறார்? Who can deliver me? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து தாமே சிலுவைக்கு போனார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிம்சோனுக்கு சிலுவைக்கு போக முடியவில்லை, ஒரு ஆகானுக்கு சிலுவைக்கு போக முடியவில்லை, ஒரு ஏசாக்கு சிலுவைக்கு போக முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தாவீது சிலுவையை நோக்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நம்ம சிலுவையை நோக்கி போக ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Come on, மனம் திரும்பு. Turn your heart to Jesus. இன்று இரவு நாம் அவருக்கு நேராய் திரும்ப, அவர் நடக்க, பழக, சஞ்சரிக்க. எவைகள் நாம் செய்யக்கூடாது, எவைகள் செய்ய வேண்டும். இந்த கலாத்தியர் 5:22 படி 23 படி நாம் செய்ய வேண்டியவைகள் 9 கனிகள் நம் உள்ளத்தில் நிரப்பட்டோம். நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்தில் கண்களை மூடுவோம். இருதயத்தை திறப்போம். எங்கேயோ அடைந்திருக்கிற ஒரு பாவ செயல் நம்மை வாட்டி வதைக்கலாம். இன்றோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இனி நமக்கு அவைகள் வேண்டாம். சிலுவையண்டை வருவோம். உலக பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவோம். நான் பிரசங்கித்தது போல சில காரியங்கள் மாத்திரமல்ல, அன்றாட வாழ்க்கையில் சில இச்சைகள் வரும், சாப்பாட்டில் வரும், நாம் அன்றாட வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையில் வரும், உடுக்கிற உடைகளில் வரும், ஆடம்பர வாழ்க்கையில் வரும், பணம் சம்பாதிக்கிறதில் வரும், பண ஆசை, அது இச்சை. எவைகளில் நாம் இச்சிக்கிறோம், எவைகளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் விரும்புகிறேன். ஒரு திருமண காரியமா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு சொத்தை வாங்குறதா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். ஆண்டவரே என்னை மன்னி, இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா, உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா, எனக்காக நீ இரத்தம் சிந்தினீர்,
எனக்காக நீ இரத்தம் சிந்தினீர், என்னை பரிசுத்தப்படுத்தும். அவர் பரிசுத்த, இயேசு பரிசுத்த. பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவரை தரிசிக்க முடியாது. அவருடைய விருப்பம் நான் உங்களோடு சஞ்சரிக்க வேண்டும் அப்பா. உங்கள் வீட்டில் நான் தங்க வேண்டும், உங்களோடு உங்கள் இருதயத்தில் நான் வாழ வேண்டும். இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவோமா? ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைவோம். ஆண்டவர், என்னால் முடியவில்லை, இந்த ஜென்ம சுபாவத்தை என்னால் விட முடியவில்லை. இயேசுவே, நான் சிலுவையில் அறைகிறேன். என்னுடைய ஆசா பாசங்களை சிலுவையில் அறையட்டும். என் கொடூரமான வாழ்க்கை நான் சிலுவையில் அறையட்டும். ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையட்டும், மறையட்டும். ஆண்டவரே, அறைகிறேன். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நான் சிலுவையில் அறைகிறேன். எல்லாரும் தயவு செய்து அர்ப்பணிப்போம். நம்ம பழைய வாழ்க்கை நமக்கு வேண்டாம், பழைய எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற தவறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கே தெரியும் என்ன தவறு செய்கிறோம் என்று. குருசினில் தொங்கிய குருதியும் வாடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துய பாவே கொள்ளாய் கண் கொண்டு ஈட்டியால் சேவகன் எட்டிய குத்த இறைவந்திலாவதிலே இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னை என் உள்ளத்தில் வாரும், என்னை நிரப்பும்படியாய் வாரும் அப்பா. குருசினில் தொங்கிய குருதியும் வாடிய கொல்கதா மலைதனிலே அப்படியே நாம் எழும்புவோமே. நம்முடைய வலது கரத்தை மார்பில் வைத்து சொல்லுவோமா, இந்த சின்ன இருதயத்துக்குள் வாரும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்கப்பட வேண்டும். எங்கெங்கே நான் சிலுவையில் அறைய வேண்டுமோ அறைகிறேன் அப்பா. எனக்காக நீ சிலுவையை சுமந்து விட்டேன். தயவுசெய்து வாயை திறந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அமைதியா இருக்கக்கூடிய நேரம் அல்ல இது. ஆண்டவரோடு பேசுகிற நேரம், சஞ்சரிக்கிற நேரம் தெரியுமா? அவன் நம்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை மகளே மகனே என்று கூப்பிட்டு பக்கத்தில் நிற்கிறார், பக்கத்தில் நிற்கிறார். நாமே கதவை திறந்து விட்டு விட்டால் உள்ளே வந்து விடுவார். இயேசு, என்னால முடியலப்பா சொல்லுவோம். என்னால முடியலப்பா, என்னால் இந்த பழக்கத்தை விட முடியலப்பா, இந்த தவறான சஞ்சரிப்பு தொடர்பை என்னால் விடவே முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹெல்ப் மீ ஓ லார்ட், எனக்கு உதவி செய்யும் அப்பா. நீ சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறவில்லையா? நானும் கதறுகிறேன், எனக்கு உதவி செய்வீராக. என் பலத்தினால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. என் பலத்தினால் ஒரு தடவை நன்றா இருக்கிறேன், மறுபடியும் விழுகிறேன், மறுபடியும் எழும்புகிறேன், மறுபடியும் விழும்புகிறேன். ஐயோ, 1000 தடவை இப்படிதான் என் வாழ்க்கை நடக்கிறது. போதும் அப்பா, சலித்து போய்விட்டது. இயேசுநாதரே, எனக்கு உதவி செய்,
எனக்கு உதவி செய், என் உள்ளத்தில் வா. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் உங்கள் கரத்தை மார்பில் வைத்து நீங்கள் வையுங்கள் பார்ப்பார். இயேசு உங்களை தொடுவார். நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள் பார்ப்போம். இயேசு தொடுவார். இயேசு சுவாமி தொடுவார். அவர் தொடுவார். அவர் தொடுவார். அவர் பார்ப்பார். ஐயோ, என் பிள்ளை கை வச்சிருக்கிற மார்பில், நான் அவனுக்குள் வர கூப்பிடுறேன். நான் அவனுக்குள் போக வேண்டும். ஐயோ, இந்த தம்பிக்குள் நான் போக வேண்டும். இந்த அம்மாவுக்கு போக வேண்டும். அவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டும். நான் உன் கூடவே வருகிறேன் என்று சொல்வார். ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் கிறிஸ்துவின் கரம் இறங்குவதாக. ஒவ்வொரு சிறுமியர்கள் மீதும் இயேசு கிறிஸ்துவின் கரம் இறங்குவதாக. இப்பொழுது ஒவ்வொரு வயதானவர்கள், ஒவ்வொரு பெரியவர்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் இயேசுவே உமது ஆவியினால் என்னை நிரப்பும். Fill me Lord, fill thy power. ஆண்டவர் அன்பின் கனிகளால் என்னை நிரப்புங்கப்பா. ஆவியின் கனிகளால் என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. நான் ஒரு பாவி, அகோர பாவி. இயேசுவே எனக்கு இறங்கும். இயேசுவே எனக்கு இறங்கும். அவரை நாம் கரங்களை தட்டி உள்ளே வந்ததற்காக நன்றி செலுத்துவோமா? அப்படியே நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வோம். பரவசம் ஊட்டுவோம். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி, இயேசுநாதர், நீர் என் உள்ளத்தில் வந்ததற்காக நன்றி. என் சின்ன இருதயத்துக்குள் நீர் வந்ததற்காக நன்றி. இனிமேல் நீர் என்னோடு சஞ்சரிக்க போகிறீர். நான் இனிமேல் வேதத்தை படிப்பேன், தியானம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் எழுப்புவேன், உம்மை தேடுவேன், உம் சிநேகிதனாய் இருப்பேன். நீர் என்னோடு நடப்பி, நான் உம்மோடு நடப்பேன். உம்முடைய சத்தத்தை கேட்பேன். என் கண்கள் திறக்கப்படும். உம்மை காண்பேன். பாக்கியம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம். Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Oh Lord my God, when I in awesome wonder consider all the works thy hands hath made. I see the stars, I hear the mighty thunder, thy path through the universe displayed. Then my soul, my Savior God, to thee. Thank you, Lord. How great thou art. Thank you, Jesus. How great thou art. Then sings my soul, My Savior God, to thee. How great thou art, how great thou art. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கண்களை திறந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வந்தாரா? இனி அவரோடு சஞ்சரிப்பீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவோடு நீங்கள் நடப்பீர்கள்.
அவர் உங்களோடு நடப்பார். மகிழ்ச்சி. கரங்களை தட்டி பாடி முடிப்போம். கண்ணார கடித்தாயே நன்மை காட்சி கண்டு